வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கோவைக்காய் பெரும்பாலும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் அதை தவிரவும் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் கோவைக்காயில் இருக்குது. கோவைக்காயில் பீட்டா கரோட்டின், சிவப்பு நிறமிகள், ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, ஹீலிங் பண்புகள், சஃபோனின்கள், ஃப்ளவனாய்டுகள், டெர்பனாய்டுகள், பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. ஸோ நிறைய மருத்துவ நன்மைகள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். குறிப்பாக இதய ஆரோக்கியம் முதல் புற்றுநோய் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ஊட்டச்சத்துக்களை இந்த கோவைக்காயிலிருந்து பெற்று என்னென்ன நோய்களை குணப்படுத்திக்கிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கோவைக்காய். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமிர்தத்தை போன்றது கோவைக்காய். ஏன்னா பாகற்காய் எந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதை விட 2 மடங்கு கோவைக்காய் பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை, தண்டு இது மாதிரி அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்கான மருந்தாக தான் பயன்படுத்தப்படுது. ஹோமியோபதி மருத்துவத்திலும் நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காயினுடைய இலைகள் இருக்கக்கூடிய முக்கிய கூறுகள் பயன்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கோவைக்காய் எடுத்துக்கலாம். உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது கோவைக்காய். கோவைக்காயில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்கு. இது கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்பாக அடிப்போசைட் திசுக்களாக இருக்கும்போது தடுத்து எரிக்கக்கூடிய வேலையை செய்து இதனால கொழுப்பு சேர்க்கை நமக்கு தடுக்கப்படுவதோடு உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளையும் நம்ம கரைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக அந்த அடி வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய கடினமான கொழுப்புகளை எரித்து அந்த தொப்பை மற்றும் உடல் எடையெல்லாம் குறைக்கிறதுக்கு கோவைக்காய் ஹெல்ப் பண்ணும். அதீத உடல் சோர்வை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது கோவைக்காய். சிலருக்கு லேசாக ஏதாவது வேலை செஞ்சாலே அதிகமாக உடல் சோர்வு அவங்க அடைஞ்சிருவாங்க. சிலர் எப்போதுமே அதிகமாகவே சோர்வாகவே இருப்பாங்க எப்பயுமே. அதுக்கு முக்கிய காரணமே அவங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்குன்றது அர்த்தம். ஸோ இரும்பு சத்து நிறைந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். அதுதான் அந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைன்னு சொல்லுவோம். அப்போ ரத்த சோகை நம்மளுடைய உடல் இருக்குன்னா இரும்பு சத்து நிறைந்தக்கூடிய கோவைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள் முறையான அளவில் பராமரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் முறையான லெவலில் இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது அனிமியாவுக்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய அந்த மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல் இது போல எந்த அறிகுறியுமே இருக்காது. நலமோடு இருக்கலாம். ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜனை நமக்கு கடத்தி செல்லும் போது உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே ஆக்சிஜன் செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த உடல் சோர்வுலாம் நமக்கு நீங்கிடும். அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோவைக்காய். கோவைக்காயில் நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான விட்டமின் பி இருக்கு. ஸோ இந்த விட்டமின் பி பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது, நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே பலப்படுத்துது. ஸோ இதனால மூளை நரம்புகளும் சிறப்பாக தூண்டப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த அந்த நோய்கள் எல்லாம் நமக்கு குணப்படுத்தப்படும். மறதி எல்லாம் நமக்கு தடுக்கப்படும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகள் ஸ்ட்ராங்காக வலுப்பெறுவதற்கெல்லாம் கோவைக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கோவைக்காய். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கிறதால நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை எதிர்த்து போராடும். மூட்டுகள் எல்லாத்தையுமே நமக்கு மூட்டு வீக்கம் அதெல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணிடும். கோவைக்காயில் சஃபோனின்கள், அல்கலாய்டுகள், ஸ்டீரால்கள், ஃப்ளவனாய்டுகள், கிளைகோசைடுகள் எல்லாமே செறிவான அளவில் இருக்குது. இது அனைத்துமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்குது. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டு இருக்குது. இது அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கப்படும். உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அந்த ஒவ்வாமை பிரச்சனையுமே இது நமக்கு தடுத்துரும். ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் கோவைக்காயை உணவுகளை சேர்த்துக்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கோவைக்காயில் இருக்குது. கோவைக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பீட்டா கரோட்டின்கள், ஆக்சிஜனேற்ற பண்புகள் எல்லாமே புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் உயிரணுக்களினுடைய அதீத வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல்கள் வளர்வதை நமக்கு தடுக்குது. அதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோயை நம்ம எதிர்த்து போராடலாம். அதுக்கு கோவைக்காய் எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் நமக்கு கோவைக்காய்க்கு ஹெல்ப் பண்ணும். காய்ச்சல், ஆஸ்துமா,
மஞ்சள் காமாலை, சொரியாசிஸ் உள்ளிட்ட சரும பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கும் நம்ம கோவைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் கோவைக்காய் எடுத்துக்கணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு தடவையாவது கோவைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.